நான் மற்றும் ப்ரீச் பண்ண கிடையாது, என்னோடு சேர்ந்து இன்னொரு நபரும் he will preach together. Tag team with me, right? நீங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 17-18. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Amen. More than 400 years before, ஒரு 400 வருஷத்துக்கு முன்பாக இதே வசனம் யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28 பார்க்கலாம். தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 17-18 அது நிறைவேறுச்சு. சொல்லுங்க, நிறைவேறுச்சு. come on, கதமா சொல்ல, நிறைவேறுச்சு. come on, right? தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒருபோதும் என்ன செய்யாதா, அது நிறைவேறாம காணப்படாது. All the prophecy that had been made surely come to pass when the Lord said. இருக்கீங்களா இல்லைங்களா? come on, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அது ஒரு வேளை வருடமாகட்டும், நாட்களாகட்டும், இல்லை ரொம்ப வருடமாகட்டும், ஆனால் ஆண்டவர் சொன்னது கண்டிப்பாக தேவன் செய்வார். ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். இந்த காலவெளியில அப்படி உங்க வாழ்க்கையில் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள், அநேக வாக்குத்தத்தங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். தாமதம் என்றாலும் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that when God said he will do it? Come on. Amen. சத்தமா சொல்லுங்களேன். Amen. Amen. ஆண்டவர் அதே மாதிரி தான் இந்த யோவேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னதை ஒரு 400 வருடத்துக்கு முன்பாடு இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 இந்த பேதுரு சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறது அவர் சொன்னார். ரைட்? இது பரிசுத்தாவினுடைய ஒரு அபிஷேகம். சொல்லுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the outpouring of the Holy Spirit. பரிசுத்தாவினவர் இந்த பூமியில வெளிப்பட்ட காரியங்கள். ரைட்? பரிசுத்தாவினவர் அவர் கிரியேஷன்ல இருந்து இருக்கிறார். இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இருந்தார். ஆனால் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் அவர் நம்மளோடு வாசம் செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? கிருபையா இருந்தார். ரைட்? In the book of Acts, Holy Spirit is just not a spirit that hovering over the waters, but he want to live among us. Amen. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பம் செய்தார். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 3:16-17 பார்க்கலாமா, நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பக்கத்துல நாம் பரிசுத்தாவின் ஆலயமா இருக்கிறோம். come on, we are the temple of the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிறார். come on, ஐயா திரும்பி வாசுங்க, you are the temple of the Holy Spirit. come on, பரிசுத்தாவியானவர் வேற எங்கேயும் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆமென். இது என்னத்தை காமிக்கணும்? ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு, அவர் நம்மளோடு நெருக்கமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பம் மாற்றல, அது தேவனுடைய திட்டமா இருக்கு. பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த பரிசுத்தாவின் வெளிப்படுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அவர் இந்த பூமியில அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்தாவினோட வாக்குத்தத்தம். நீங்கள் போய் காத்திருங்க. ரைட்? இந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 1:8 படி இந்த பரிசுத்தாவினை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பரிசுத்தாவினர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன செய்வீர்களா? பலன் அடைவீர்கள். Right? You will receive power when the Holy Spirit comes upon you, and you shall be what? My witnesses to Jerusalem, அப்புறம் Judea, Samaria and the uttermost of the world. Right? யூதேயாவிலும் சமாரியாவிலும், ஜெருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகம் பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன் என்று இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது. அப்புறம் ஆண்டவர் இயேசு பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறதுக்கு ஒரு 10 நாட்கள். சொல்லுங்க, 10 நாட்கள். சொல்லுங்க, 10 நாட்கள். ஒரு 10 days. ரைட்? 10 நாட்கள் எடுத்தது. ஆனால் இந்த 10 நாட்கள்ல இவர்கள் என்ன செய்தார்கள் ரொம்ப முக்கியம். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? இந்த 10 நாட்கள்ல
ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு இந்த சீஷர்கள் என்ன செய்தால் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 18 இந்த பரிசுத்தம் நிரப்பப்படுறதுக்கு முன்பாக, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்பாக இவர்கள் என்ன செய்தார்கள் ரொம்ப முக்கியம். ஹalleluya. Before the Acts 2:17 come to actualization, right, into reality, right, this is what happened in the 10 days. இவர் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். பக்கத்துல காத்திருந்தார்கள். come on சொல்லுங்க, காத்திருந்தார்கள். எப்படி காத்திருந்தார்கள்? ஜெபத்துல. பக்கத்துல ஜெபத்துல ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய அந்த விசுவாசத்துல காத்திருந்தார்கள். சொல்லுங்க, விசுவாசத்துல காத்திருந்தார்கள். come on. They didn't give up. They pray for first day, second day, third day, fourth day, fifth day, right, 6 7 8 9 10. சொல்லுங்க, 10 நாட்கள். come on, right. சில சமயம் நம்ம ஜெபிப்போம், 1 நாள் ஜெபிப்போம், right, 2ஆம் நாள் ஜெபிப்போம், 3ஆவது நாள் அப்படியே குறைஞ்சிரும், 4ஆவது நாள் வந்து குறைஞ்சிரும், right. இது என்னத்தை காமிக்கிறதுனா, ஆங்கிலத்தில் ஒரு சே இருக்கு, புஷ். சொல்லுங்க, புஷ், PUSH, right. Pray until something happen. பக்கத்துல சொல்லுங்க, pray until something happen. come on, திருப்பி சொல்லுங்க, pray until something happen. தமிழ்ல எப்படி வளர்க்கிறது? ஏதாச்சும் நடக்கிற வரலும் ஜெபிங்கடா. பக்கம் சொல்லுங்க, ஏதாச்சும் நடக்கிற வரலும் ஜெபித்து தொலைங்க. come on, இருக்கீங்களா? come on, right. அநேகவல்ல இந்த சோர்வு தான் நம்மளை என்ன செஞ்சிருது. ஒரு நாள் ஜெபிப்போம், 2 நாள் ஜெபிப்போம். நினைக்கிற ஆண்டவருக்கு வந்து இதில் சித்தம் இல்லையாட்டு இருக்குது. மேபி ஆண்டவர் வேறு எதுவும் பிளான் வச்சுருப்பாரு. ஐ திங்க் ஆண்டவர் என் மேலே கண்டுக்க மாட்டார். come on, when God says so, பக்கத்தில் ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். இவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த பிறகு திடீரென்று நீங்கள் அப்போஸ்தலர் 2ல் நீங்கள் பார்க்க, திடீரென்று பரிசுத்தானவர் வெளிப்பட்டார். பரிசுத்தானவர் வெளிப்பட்டோன்னே இவர்கள் இருந்த வண்ணமாக இருக்க கிடையாது. ஆமென். The one thing when the outpouring of the Holy Spirit happened, all of them is not same. பக்கத்துல சேம் அல்ல. பக்கத்துல சேம் அல்ல. பேதுரு வந்து அவர் என்ன கோழையாக ஆண்டவரை மறுதலிச்சிட்டு, right, he denied Jesus and run away. The same Peter, when he filled with the Holy Spirit, he testified and 3,000 people got saved. Amen. அதே பேதுரு என்னதா, பரிசுத்தால் நிரப்பப்பட்டவன பிரியமானவனே, அவன் வேறொரு ஆட்களாக மாற்றமற்றதல்ல. ஆண்டவர் பலப்பட்டு அவன் பிரசங்கித்த ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் வச்சுக்கப்பட்டார்கள். ஆமென். இந்த காலவேளையில் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மாற்றம் திருப்பம் வந்து பரிசுத்தாவினால் தான் செய்ய முடியும். ஹalleluya. Without the Holy Spirit, come on, you cannot do extraordinary things for the Lord. பரிசுத்தாவி இல்லாமல் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. come on. அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லுகிறாரு, பரிசுத்தாவின் வரும்போது தான் நீங்க என்ன செய்வீர்களா? பலன் அடைவீர்கள். Without the Holy Spirit there's no power. இருக்கீங்களா? வல்லமை. சொல்லுங்க, வல்லமை. அத்தமா சொல்லுங்க, வல்லமை. இந்த வல்லமைக்கு அர்த்தம் வந்து கிரேக்க மொழியில இருந்து டுனாமிஸ். சொல்லுங்க, டுனாமிஸ். டுனாமிஸ்னா என்ன தெரியுங்களா? இன்ஹெரிட் பவர், உள்ளுக்குள்ள இருக்கிற வல்லமை. இது எப்படி நான் எது விளக்கு தெரியுங்களா? எபேசியர் 3:20 எடுத்து படிங்க. This is a definition of dunamis. come on, Ephesians 3:20. நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் என்ன செய்வாரா? அதிகமாகவே செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர். எப்படி? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். come on, Ephesians 3:20 show. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிருபை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think according. பாங்க, நம்ம நினைக்கிறது பக்கத்துல, நான் நினைக்கிறதுக்கும் நான் கேட்பதற்கும் அதிகமாக. சொல்லுங்க, அதிகமாக. ரைட். கொஞ்சமாக இருக்கிறது வந்து நம்ம சொந்த பலன், ஆனா அதிகமா இருக்கிறது தேவனுடைய பலன். ஹalleluya, hallelujah, right. Our strength is limited, but God's strength is limitless. இருக்கீங்களா இல்லைங்களா? நம்மளுடைய பலன் வந்து ஒரு லிமிட் இருக்கு. பசங்களா, என்னுடைய பலன் ஒரு லிமிட், ரைட். சில சமயம் புஷ் பண்ணலாம், ஆனால் ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பலனுக்கு லிமிட் கிடையாது. ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக, நாம் கேட்கறதுக்கு மேலாக ஆண்டவர் செய்வார். ஆனால் எப்படி செய்வார்? வேதவசனம், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை. பக்கத்துல சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற வல்லமை. ஐயா சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற வல்லமை. இது என்ன வல்லமை? பரிசுத்த ஆவி. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். come on,
Holy Spirit has anointed you so you can do supernatural things for the Lord. Come on. இந்த காலைவேளையில ஆண்டவர் இந்த பரிசுத்தான உங்களுக்கு கொடுத்து விட்டால் சில சமயம் உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். அந்த காலைவேளையில ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். ஆமென். 3 முக்கியமான காரியங்களை நீங்க பார்க்க முடியும் இந்த காலைவேளையில. பரிசுத்தான உங்களை அபிஷேகப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பாப்போமா? 3 முக்கியமான காரியம் நான் சொல்ல மாட்டேன். Let's welcome Brother Justin. Come on, கரந்தட்டுவாங்க. ஹாய் ஷலோம். ஓகே, குழந்தை நம்ம மெசேஜ்குள்ளே போவோம். இன்றைக்கில் பாச சொன்ன மாரி நம்மளோட பரிசுத்தாவை பெந்தகோஸ்ட் வீக்காக இருக்கிறனால நம்ம வந்து பரிசுத்தாவை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். ஓகே, பாச சொன்னார் நம்ம அங்கே நான் சொல்கிறேன். ஓகே, அவன் பார்த்த மாரி நம்ம ஒரு 120 பேர் ஒரு இடத்துல கூடி அவங்க வந்து ஜெபித்து ஒரு பரிசுத்த ஆவியை வந்து அவங்க பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா யோவான் தீர்க்கதரிசி வந்து வாக்கு கொடுத்தது. எப்படின்னா நம்ம வந்து பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது பழைய ஏற்பாடில் பரிசுத்த ஆவி வந்து நிறைய விதமான காரியத்தில் நிறைய விதமான வேலை வந்து அவர் வந்து காட்சி அளிச்சிருந்திருப்பார். ஓகே, இப்போ ராஜாங்களுக்கு அப்புறம் ஆபிரகாம் கதையில் பார்த்துருக்கலாம், மற்ற எல்லாத்தோட இதுலையும் பார்த்துருக்கலாம். தேவன் வந்து பரிசுத்த ஆவினா வேறு வேறு விதத்தில் வேறு வேறு காரியத்தில் வந்து அவர் வந்து காட்சி அளிச்சிருப்பார். ஆனால் நம்மக்குள்ளே வந்து தேவன் வந்து ஒரு முக்கியமான நம்மளுக்கு எப்படி அந்த கொள்றதுன்னு சொல்லி நம்ம முதல் காரியமாக பார்ப்போம். ஏன்னா வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பரிசுத்த ஆவியானவர்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கைடராக இருக்கார். நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு பாதுகாப்பார். ரெண்டாவது இப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவார், நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு சொல்லித்தரவராக இருப்பார், ஒரு டீச்சர். நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருந்து நம்மளுக்கு வந்து சொல்லித்தரவராக இருக்கார். மூணாவது நம்ம ஒரு காரியமாக போவோம், அவர் வந்து நம்மளுக்கு வந்து தேற்றவாளர். நம்ம வந்து எந்த காரியம் நம்மளை தேற்றி நம்மளை கூட்டி வரதா இருக்காரு. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஒரு பரிசுத்தாவை நம்ம வந்து பெற்றிருக்கோம். ஏன்னா வந்து அந்த வசனம் படித்தோம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா 2:17 வந்து ஊற்றப்படும் பரிசுத்தாவை நம்ம மேலே வந்து ஊற்றப்படும் போட்டிருக்கோம். நம்ம வந்து தேவன் வந்து நம்ம வந்து பரிசுத்தாவை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காரு. நம்மளை வந்து அனுதினமும் நம்ம மேலே பரிசுத்தாவை வந்து நம்ம மேலே வந்து ஊற்றி நம்மளை வந்து ரினியூ பண்ண புதுப்பித்து கொண்டே இருக்காரு. நம்மளை வந்து தேவன் வந்து புதுப்பித்து கொண்டே நம்ம வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? நம்ம வந்து முன்ன வந்து ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் எதுவுமே நம்மளுக்கு இல்லை, ஃபோன் இல்லை. ஃபோன் நம்ம காலத்தில் வந்து ஃபோன் இல்லை. யாருன்னா என்னோடய தாத்தாக்கு தாத்தா அந்த காலத்தில். அப்புறம் வந்து பார்த்தா என் அப்பா காலத்தில் வந்து நோக்கியா ஃபோன்ஸ் அதுமாரி வந்துச்சு. இப்போ நான் பார்க்கும் போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன தேவைப்படுச்சு? அன்லிமிட்டட் டாட்டா. இப்போ வந்து நம்ம எல்லாம் எங்கே போனாலும் அன்லிமிட்டட் டாட்டா அதுக்கு தான் போகிறோம். எங்கே போனாலும் போயிட்டு யூ மொபைல் சரி, மெக்ஸி சரி, டிஜி சரி, அன்லிமிட்டட் டாட்டா நம்ம கேட்குறோம். ஆனால் வந்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே அன்லிமிட்டட் கொடுத்துட்டார். நம்மளுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டட் திங்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு காரியத்தை நம்ம மேலே வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்து அனுதினமும் பாய்ச்சி கொண்டிருக்காரு. நம்ம எப்போது நம்ம பரிசுத்தாவை எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்? இந்த 4 சவுத்துக்குள்ளே. எஸ் பிரிங் இந்த பில்டிங்குள்ளே வரும்போது நம்ம வந்து இந்த பில்டிங்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த பரிசுத்தாவை பயன்படுத்தி கொண்டிருக்கோம். தவிர்த்து நம்ம பரிசுத்தாவை எங்கே வச்சிருக்காரு? நம்மக்குள்ளே வச்சிருக்காரு ஆண்டவர். அப்போ நம்ம பரிசுத்தாவை எங்கே இருக்காரு? நம்ம வீட்டில் இருக்காரு, நம்ம வேலை இடத்துலையும் நம்ம கூட இருக்காரு. நம்ம எங்கே சென்றாலும் பரிசுத்தாவி எங்கே இருக்காரு? நம்ம கூட இருக்காரு. அதை வந்து நம்ம வந்து எப்போது வந்து என்ன பண்ணோம்? பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி எஃபிஷியன் 3:16-17 பார்ப்போம். எஃபிஷியன் 3:16-17. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி. இந்த வசனத்தில் பார்க்கும்போது உள்ளாத மனிதன் இன்னமேன் போட்டிருக்கோம். இங்கிலீஷில் வந்து இன்னமேன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த இன்னமேன் அதேமாதிரி நம்ம உள்ளாத மனிதன் வந்து பரிசுத்தாவியனுக்குள்ள நம்ம வந்து பலப்படணும். நம்ம வந்து எப்போது வந்து பரிசுத்தாவி எப்படி வச்சுக்கணும்னா நம்மளும் நம்மளோட ஆவியும் பரிசுத்த ஆவியும் சேர்ந்து ஒரு பலத்தோடு அது வந்து ஒரு ஐக்கியத்தோடு நம்ம வச்சுக்கொள்ளணும். எப்போது நம்ம அது ஐக்கியத்தோடு இருக்கும்போது தான் தேவனோட நம்ம தேவனுக்கு கூட பேச முடியும். நம்ம வந்து ஒரு காரியம் இப்போ வந்து என்னோட ஃபோன் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு அடிப்படை தேவையாக இருந்துச்சு. முன்ன வந்து ஃபோன் வந்து நம்ம பாய்க்கவே மாட்டோம். இப்போ வந்து ஃபோன் என்னாச்சுன்னா எனிதிங் வி நீட் ஃபோன். கால் பண்ணுறதா சரி, பேங்க் காசு கட்டுறதுக்கு முன்ன வந்து நம்ம காசு வந்து ஒரு பேப்பராக வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஸ்கேன் தான். எங்கே போனாலும் இந்த ஒரு ஃபோன் என்ன ஆச்சு?
நம்மளுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை. அந்த ஃபோனை மட்டும் வீட்டில் எங்கேயாச்சும் விட்டுருந்தாலும் சரி, இல்லாட்டி ஆஃபீஸில் விட்டுட்டா நம்ம பார்த்துருவோம், எங்கே ஃபோன், எங்கே ஃபோன், எங்கே ஃபோன், எங்கே ஃபோன், எங்கே ஃபோன். ஆனால் பரிசுத்தாவியை வந்து எங்கே வச்சிருக்குன்னு சொல்லிட்டு தேட மாட்டோம். அந்த இன்னமேன்குள்ளே வந்து பரிசுத்தாவிய கனெக்ஷன் இருக்கான்னு நம்ம தேட மாட்டோம். பிகாஸ் நம்மளுக்கும் அந்த ஃபோனுக்கும் இருந்த அந்த இம்பார்ட்டன்ட் இப்போ உள்ள காலகட்டத்தில், ஏன்னா வந்து இந்த கோவிட் டைம் முடிஞ்ச பிள்ளைங்களுக்கும் ஃபோனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ஜூம் பாய்க்கணும், அப்புறம் கூகுள் மீட் பாய்க்கணும், அப்புறம் நிறைய வாட்ஸ்அப் குரூப். பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து வாட்ஸ்அப் குரூப் திறந்துட்டாங்க. இந்த டீச்சரை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறாங்க, பாடம் இருக்குது, வீட்டு பாடம் எல்லாமே அதிலே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பட் அந்தமாரி டெக்னாலஜியில் வந்து போயிட்டு இருக்கும்போது அன்லிமிட்டடாக நம்மளுக்கு தேவன் கொடுத்த அந்த டெக்னாலஜி நம்ம பாய்க்க மாட்டோம். இதை ஹோலி ஸ்பிரிட் நம்மளோட பரிசுத்தாவியனை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அதை பயன்படுத்தி அது மூலியமாக வந்து ஜனங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. பிகாஸ் நம்ம வந்து நம்மளோட பரிசுத்தாவியன் எங்கே இருக்கிறதுனா நம்ம மட்டும் வச்சுருக்கிறது இல்லை. பரிசுத்தாவி எங்கே போகிறதுனா நம்ம மூலிமா மற்றவங்களுக்கும் பரவ போகிறது. அது வந்து என்ன விதமாக பரவுனா, நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போகும்போதும் நம்ம இருக்கிற இடத்துல பரிசுத்தாவியனை உதவி செய்வார். ஒவ்வொரு காரியம் உதவி செய்ய போகிறார். எப்படி நம்ம உதவி செய்யணும்? நம்ம ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் நீங்கள் போகிறீங்க, இல்லாட்டியே ஒரு மீட்டிங் போகிறீங்க, அந்த இடத்துல வந்து பரிசுத்தாவியன் வந்து நம்மளுக்கு வந்து விஸ்டம், அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுப்பார். நம்ம வந்து நினைப்போம், நான் பரீட்சைக்கு வந்து தான் படிக்க போகிறேன், இல்லை என்னோட சபைக்கு வந்து நான் அந்த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எனி பிளேஸ் நம்ம வந்து அந்த வசனத்தில் போட்டிருக்கோம், சிறு பிள்ளைங்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு வந்து சொல்லி ஆண்டவர் வந்து அபிஷேகத்தை இறக்குறேன்னு சொல்லியிருந்தார், ஊற்றுறேன்னு போட்டிருக்காரு. நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்கோம். நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து தான் உயர்ந்து வரோம். நம்மளுக்கு வந்து தேவன் அந்த 3 காரியத்தையும் நம்மளுக்கு தான் தந்திருக்காரு. நம்மளுக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. அந்த பரிசுத்தாவியனை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. அதேமாரி நம்ம அதில் பார்க்கலாம், நம்ம அந்த அத்தாரிட்டியை எப்படி பயன்படுத்தணும்னு. ஏன்னா வந்து ஒரு ஊமை இருக்குது நம்மளோட மத்திய புத்தகத்தில் பார்க்கலாம். 3 வேலைக்காரர்கள் ஒரு ராஜாவோட அவர் கொடுத்துருப்பார். தாளந்து 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்துருந்துருப்பார். அந்த 5 தாளந்து கொடுத்தவர் என்ன பண்ணியிருப்பார்னா 5 டபுள் ஆக்கி 10 ஆக்கியிருப்பார், 2 டபுள் ஆக்கி 4 ஆக்கியிருப்பார். ஆனால் 1 என்ன பண்ணியிருப்பாருன்னா பத்திரமா வச்சுருந்துருப்பார். அது வந்து தூசி ஆகக்கூடாது, கஷ்டமாக ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்லி இந்தமாரி பத்திரமா ஒழிச்சு வச்சு அதை வந்து திரும்பி போயிட்டு ராஜா கிட்டே கொடுத்துருவார். ராஜா நீங்கள் கொடுத்த மாரி உங்கள்கிட்ட கொடுக்குற ராஜா. அந்தமாரி தான் தேவன் கேட்கல, நம்மளோட தாளந்தை வச்சு என்ன பயன்படுத்த போகிறோம். தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த தாளந்தை, அந்த கொடுத்த அந்த கிஃப்டை நம்ம வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு தேவன் கொடுத்த அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு இருக்க கிஃப்டை வந்து அச்சீவ் பண்ணுவார். நம்மளை வந்து எப்போதும் வந்து பயன்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்ண வர்றனா, அதை பயன்படுத்துறதுக்காக தேவன் என்ன பண்ண போறாரு, அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட கொடுத்து அனுப்பினார். பிகாஸ் ஆண்டு பரமேற போகிறது மணிக்கு என்ன சொல்லிட்டு போனார்னா, ஆண்டு நம்ம அவரோட இம்பேக்ட் வந்து எப்படி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா, அவருடைய இன்னொரு சாயலாக ஹோலி ஸ்பிரிட் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனார். இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன்னா என்னோட இம்பேக்ட் அங்கே இருக்காது. அங்கே நான் ஜஸ்டின் இல்லை, அந்த இடம் வந்துருச்சு. அங்கே வந்து இப்போ நான் வந்து ஐசக்கன்கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா, ஐசக்கன்கிட்ட வந்து வீட்டில் இருந்து போயிட்டேன்னா ஐசக்கனுக்கு வந்து ஜஸ்டின் இல்லை, அவன் வந்துட்டு போனான்னா தெரியும். ஆனால் ஆண்டர் என்ன பண்ணாருன்னா, ஐசக்கன் வீட்டுக்கு போயிட்டு
அந்த பசி தாகம் இருக்க வேண்டும். ஹalleluya. பசி தாகம், you need to thirst and hunger for the Lord so he can fill you with a fresh anointed people of God. Amen. ஒரு தாகம் இல்லை என்றால் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒரு அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் நீங்கள் அவருக்கு அனலா இருக்கும்படிக்கு you need to thirst and hunger before the Lord. Amen. இந்த காலவெல்ல you need to come with that attitude. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பசி தாகமா இருக்க வேண்டும். Come on. And the second thing, you need to believe on the Lord. எடுத்து பாருங்க, யோவான் 7:38, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவருக்குள்ள இருந்து ஜீவ நதி புறப்படும் என்று போட்டிருக்கிறது. John 7:38, he who believes in me, as the scripture said, out of his heart will flows the rivers of living water. தமிழ்ல வாசி கேட்போமா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, Amen. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். Amen. இந்த காலைவேளையில ஆண்டவர் உங்களை நிரப்பறதுக்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். நிரப்பப்படாம ஆண்டவர் உங்களை நடத்த முடியாது. இருக்கீங்களா இல்லைங்களா? Without the filling of the Holy Spirit, you cannot be led by the Spirit of the Lord. Luke chapter 4 verse 1. பரிசுத்தாவினால ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? நிரப்பப்பட்டாரு. நிரப்பப்பட்ட பிற்பாடு நடத்தப்பட்டார். ஆமென். இந்த நடத்தப்படுறதுக்கு அவர் உங்களை வல்லமையால் பயன்படுத்துறதுக்கு முதலாவது நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் பசி தாகமாக இருக்க வேண்டும். You need to thirst and also believe in the Lord. Come on. What is stopping you from receiving or from led by the Spirit of the Lord? உங்களை பரிசுத்தாவினவர் நடத்துவதற்கு எது உங்களுக்கு தடையா இருக்கு? அதை எடுத்துப்படுது இந்த காலவேளையில. இந்த காலவேளையில நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விசுவாசத்தோடு ஒரு தாகத்தோடு தேவன் சமூகத்தில் வருவோமா? Come on. You need to thirst. ஒரு தாகம், சொல்ல தாகம். Come on. தாவீது சங்கீதம் 63 ஒரு தாகத்தோடு தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறான். Do you still have the thirst and hunger for the Lord? ஆண்டு முன்பாக இன்னும் நீங்கள் பசி தாகமா இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? அப்படி இல்லை என்றால் come on, cry out before the Lord this morning. This is a Pentecostal week. இது ஒரு வீக்கா மாற்றம் இல்லை. Oh, this is a no. Come on. பரிசுத்தன் வரும்போது உங்கள் வாழ்க்கையில முக்கியமான காரியத்தை கண்டிப்பாக செய்வார். ஆமென். முதல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு விடுதலை தேவன் கண்டிப்பாக கொண்டு வருவார். Come on. இரண்டாவது, உங்கள் மூலியமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார்.